10 சப்பாத்தி கூட பத்தாம போயிடும். இந்த மாதிரி நீங்க ப்ரான் மசாலா பண்ணீங்கன்னா, இது சப்பாத்திக்கு மட்டும் இல்ல, சாதத்துக்கும் சும்மா சூப்பரா இருக்கும். அதுவும் 10 நிமிஷத்துலயே நம்ம பண்ணிடலாம். இப்போ இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு ஒரு பேன்ல எண்ணெய் ஊத்திக்கோங்க. எண்ணெய் சூடானதும் அதில வந்து 1 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் சேர்த்துக்கலாம். அது கூட 2 பச்சை மிளகா, அப்புறம் ஒரு துண்டு அளவுக்கு 1 இன்ச் அளவுக்கு வந்து இஞ்சி, ஒரு 5, 6 பல்லு பூண்டு, 2 பெரிய வெங்காயம், அப்புறம் 2 தக்காளி, இது எல்லாத்தையும் நம்ம வந்து நல்லா வதக்கணும். வதக்கிட்டு ஆறுனோன்னே மிக்சியில் அரைச்சிக்கலாம். இப்போ அதே பேனில் நல்லா தாராளமாக எண்ணெய் ஊற்றிக்குங்க. அரைச்சி வச்சுருக்கிற விதையும் நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் நம்ம வந்து அதை வதக்கணும். நல்லா வதக்கின பிறகு மசாலா சிம்பிள் தான். மஞ்சத்தூள், மிளகாத்தூள், காஷ்மீரி மிளகாய் 2 டீஸ்பூன் போடுறேன். 2 டீஸ்பூன் வீட்டில் அரைச்ச மல்லித்தூள், அவ்வளோதான். அது கூட வந்து 1 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகத்தூள், இதுவும் வீட்டில் அரைச்சது தான். கல்லுப்பு சேர்த்து நல்லா மசாலாவோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணணும். நல்லா மிக்ஸ் ஆன பிறகு நம்ம வந்து 1/4 கிலோ அளவுக்கு இறாலை வந்து நல்லா சுத்தம் பண்ணி வச்சுருக்கோம். அதையும் நம்ம வந்து சேர்த்துக்கலாம். இதில் ஒன்றுமே சேர்க்கல, வெறும் மஞ்சத்தூள் மட்டும் போட்டு ஊற வச்சுருக்கேன், அவ்வளோதான். அடுத்து நம்ம வந்து மிக்சியில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நம்ம மிக்ஸ் பண்ணி கிரேவிக்கு எவ்வளோ தண்ணி வேணுமோ அவ்வளோ ஊற்றிக்கலாம். ஒரு 1/2 கிளாஸ் அளவுக்கு நான் ஆட் பண்ணியிருக்கேன். லாஸ்ட்டாக வந்து கரம் மசாலா 1 டீஸ்பூன் அளவுக்கு நான் சேர்த்து மூடி போட்டு நல்லா கொதி விடணும். ஒரு 5 நிமிஷத்துலேயே நமக்கு இறால் குக் ஆகிடும். ரொம்ப நேரம் ஆகாது. கொத்தமல்லி தூவி இறக்கணுன்னா சூப்பரான இறால் மசாலா ரெடி ஆகிடும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள்.